நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மதராசி. இந்த படத்தை டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. மதராசி படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலரும் ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. படம் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதராசி படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை ஜி தமிழ் டிவி சேனலில் ஆகஸ்ட் 31 நாளைக்கு சண்டே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்க மதராசி படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மதராசி படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகுது. பேட் கேர்ள் அப்படிங்கிற தமிழ் படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அனுஷ்கா செட்டி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கண்டி. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் லவ் மேரேஜ் படம் இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க புது படம் தான் பிளாக்மெயில் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் கலையரசன், கெத்து தினேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் தண்டகாரண்யம் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கார்த்தி நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் கைதி படம் தான் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் சினிமேட்டிக் அப்படிங்கிற ஒரு யூனிவர்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சு. கைதி படத்தை ஏற்கனவே ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க. ஆனால் ஹிந்தியில் சரியாக போகலை. இப்போ கைதி படத்தை மலேசியாவில் மலாய் லாங்குவேஜில் ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ அந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கைதி படத்துடைய ரீமேக்கான மலேசியன் படத்துக்கு இவங்க வச்சிருக்க டைட்டில் பேண்டூனா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் நவம்பர் 6, 2025 மலேசியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் கைதி படத்தை ரொம்பவே குதறி வச்சுருந்தாங்க. இப்போ மலேசியாவில் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் விஷால், ஆக்டர் ஷாய் தனுஷ்கா இவங்க 2 பேரும் ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ நடிகர் விஷால் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு விஷால் அவர்களும் ஆக்டர் ஷாய் தனுஷ்கா அவர்களும் முறைப்படி அவங்களுடைய அப்பா அம்மா சம்மதத்தோட மோதிரம் மாற்றிக்கிட்டு அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிருக்காங்க. அதுவும் விஷால் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ விஷால் அவர்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். அது மட்டும் இல்லாமல் விஷால் அவர்கள் இன்னும் 2 மாதத்தில் எங்களுக்கு கல்யாணம், அதுவும் நடிகர் சங்கம் கட்டடத்தில் தான் எங்களுடைய கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவும் நடிச்சிருக்க படம் தான் டியூட் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. தீபாவளிக்கு டியூட் படம் மட்டும் இல்லாமல் டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவும் நடிச்சிருக்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. 2025 தீபாவளிக்கு பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவும் நடிச்சிருக்க இந்த 2 படமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் படமும் 100 கோடி வசூல். அவர் நடித்த பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவும் நடித்து ரிலீஸ் ஆன 2 படமும் 100 கோடி வசூல் அடிச்சிருக்கு. இவர் நடித்தா கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டியான படம் அப்படின்னு நம்புற அளவுக்கான ஒரு படத்தை தான் கொடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் ஹீரோ நடிச்சிருக்க 2 படத்தையுமே தீபாவளிக்கு இறக்குறாங்க. கண்டிப்பாக இந்த 2 படமே மிகப்பெரிய சக்ஸஸாக அதிக வாய்ப்பு இருக்குது. 2 படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிற காரணத்தினால சில யூடியூப் சேனலுக்கு பிரதீப் ரங்கநாதன் பர்சனலாக இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அந்த இன்டர்வியூவில் ஜாக்கி சான் அவர்களை ஹீரோவை வச்சு ஒரு படத்தை நான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் ஜாக்கி சான் அவர்கள் நடித்தா எப்படி இருக்கும்? பார்க்க கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் நடக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. இந்த படத்தில் நான் தான் ஹீரோவை நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன். ஆக்டர் விஷ்ணு விஷால் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஆரியன். இந்த படத்தில் ஆக்டர் ஸ்ரதா ஸ்ரீநாத், ஆக்டர் வாணி போஜன் இவங்க 2 பேரும் ஹீரோயின்ஸாக நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஆரியன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வரும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டேட்னா, ஆரியன் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆரியன் படம் அக்டோபர் 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன கூலி படம் இப்போ 3 வாரங்கள் கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஆக்டர் அசோக் செல்வன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் 18 மைல்ஸ். இந்த படத்தில் ஹீரோயினாக ஆக்டர் மெர்னா நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி 18 மைல்ஸ் படத்துடைய அஃபிஷியல் கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் வீடியோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளிம்ஸ் வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் அர்ஜுன் தாஸ் ஹீரோவும் நடிச்சிருக்க படம் தான் பாம் படம் செப்டம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி பாம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்பவும் சூப்பராகவும் இருக்குது. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குமார சம்பவம் அப்படிங்கிற தமிழ் படத்துடைய அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். லவ் அன்டேஞ்சலட் அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நம்ம தல அஜித் அவர்கள் இப்போ ரேசிங்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கார். இப்போ நம்ம தல அஜித்துடைய ரீசன்ட் லுக் ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். நம்ம தல அஜித்துடைய குட் பேட் அக்லி படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனே தான் நம்ம தலையோட 64வது படத்தையும் டைரக்ஷன் பண்ணுறாரு. நம்ம தல அஜித் கார் ரேஸை முடிச்சுட்டு வந்ததும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ளே டர்ட்டி அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜி தமிழ் டிவி சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க அண்ணா சீரியலுடைய ஹீரோ மிர்ச்சி செந்தில், ஆக்டர் ஜெய்சீலன் சிவராமன் இவங்க 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிச்சிருக்க வெப் சீரிஸ் தான் போலீஸ். இந்த வெப் சீரிஸில் ஹீரோயினா
செம்பருத்தி சீரியல் ஹீரோயின் ஆக்டர் சபானா அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த போலீஸ் வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.